ஸ்ரீமத் பாகவத புராணம். எதிரியாக பிறந்த 8வது குழந்தை. ஓர் அசரீரிதான் அந்த ராஜ திருமணத்தின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் சிதைத்து போட்டது. மணப்பெண்ணின் கழுத்தில் கணவன் மாங்கல்யம் சூட்டி சில மணி நேரங்கள் கூட ஆகவில்லை. அதற்குள்ளாகவே கழுத்தில் கத்தி வைத்து விட்டான் அண்ணன். தங்கையின் தலையில் அச்சதை தூவி ஆசீர்வதித்ததையே மறந்து அவளின் தலையையே எடுக்க துணிந்து விட்டான். காரணம், அசரீரி தந்த எச்சரிக்கை. மதுரா நகரம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு தோரணங்கள், கொடிகள், வாழை மரங்கள், மூகு மரங்கள் கட்டப்பட்டு வெகு கோலாகலமாக காட்சியளித்தது. சூரசேனனின் மகனான வசுதேவருக்கும் உக்ரசேனனின் சகோதரனான தேவகனின் மகள் தேவகிக்கும் கல்யாணம். ராஜ திருமணம். கேளிகைகளுக்கு என்ன பஞ்சம்! எங்கு பார்த்தாலும் மங்கள வாத்தியங்கள், இன்னிசை பொழிய பலவிதமான கலை நிகழ்ச்சிகள் ஆங்காங்கே நடந்து கொண்டிருந்தன. மக்கள் அனைவரும் உயர்ந்த ஆடை ஆபரணங்களால் தங்களை அலங்கரித்துக் கொண்டு சந்தோஷமாக காணப்பட்டனர். உக்ரசேனனின் மகனும் தேவகியின் அண்ணனுமான கம்சன் புது மணப்பெண்ணையும் மாப்பிளையும் தேரில் ஏற்றிக்கொண்டு தானே ரதத்தை செலுத்தினான். தங்கை தேவகியையும் மாப்பிள்ளை வசுதேவரையும் கேலி செய்து சிரித்து கொண்டு நகரின் பிரதான வீதிகளில் கம்சன் ரதத்தை மெல்ல செலுத்தினான். இரண்டு பக்கமும் நின்று கொண்டிருந்த மக்கள் பூக்கள் தூவி மணமக்களை வாழ்த்தினார்கள். மணமக்களின் ஜோடி பொருத்தத்தை புகழ்ந்து பேசினார்கள். அப்போது திடீரென்று கருமேகங்கள் திரண்டு மூடியது. வானம் இருண்டது. இடி இடித்து மின்னல் வெட்டியது. கூடவே ஓர் அசரீரியும் ஒலித்தது. கம்சா, நீ ஒரு முட்டாள். எந்த தங்கையை அன்புடன் ஊர்வலம் அழைத்து செல்கிறாயோ அந்த தேவகியின் 8வது கர்ப்பம்தான் உன் உயிருக்கு யமனாக போகிறது. அந்த பிள்ளையால் தான் உனக்கு மரணம் சம்பவிக்க போகிறது என்றது. அவ்வளவுதான். அதுவரை அன்பான அண்ணனாக இருந்த கம்சன் அரக்கனானான். உயிருக்கு ஆபத்தென்றால் யாருக்குதான் பயம் வராது? அங்கேயே அப்போதே வாளை உருவியவன் தேவகியின் கூந்தலை பிடித்து இழுத்து அவளை வெட்ட போனான். தேவகியின் கணவனான வசுதேவர் அவன் கையை பற்றி தடுத்தார். பதற்றமில்லாமல் பக்குவமாக பேசினார். கம்சா, போஜ வம்சத்தின் பெரிய வீரன் நீ. அப்படிப்பட்டவன் ஒரு பெண்ணை, அதுவும் தங்கையை கொன்றா வீரத்தை வெளிப்படுத்த வேண்டும்? வேண்டாம், இந்த இழிவான செயலை செய்யாதே. உன் மரண பயத்தை போக்கிக் கொள்ள நான் வழி சொல்கிறேன், கேள். தேவகிக்கு பிறக்கும் குழந்தையால் தானே உனக்கு ஆபத்து என்று அசரீரி சொன்னது. எனவே அவளுக்கு பிறக்கும் அத்தனை குழந்தைகளையுமே உன்னிடம் ஒப்படைத்து விடுகிறேன். போதுமா? தயவு செஞ்சு தேவகியை ஒன்றும் செய்யாதே. வசுதேவர் சொன்னதை கேட்ட கம்சன் நிதானமானான். மனம் சமாதானமானான். தேவகியை கொல்லாமல் விட்டான். ஆனாலும் தேவகியின் 8வது கர்ப்பம்தான் தனக்கு யமன் என்பது மட்டும் அவனது மனதில் அழுத்தமாக பதிந்து அதற்காகவே காத்திருந்தான். நாட்கள் நகர்ந்தன. காலம் உருண்டது. தேவகி முதல் குழந்தையை பெற்றெடுத்தாள். வசுதேவர் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு கம்சனிடம் சென்றார். போஜ வீரனே, இதோ தேவகிக்கு பிறந்த முதல் குழந்தை, பெற்றுக்கொள் என்று நீட்டினார். வசுதேவரின் வாக்கு தவறாத செயலால் கம்சன் மனம் மகிழ்ந்தான். வசுதேவரே, தேவகியின் 8வது குழந்தைதான் எனக்கு எதிரி. இந்த குழந்தையை நீங்களே எடுத்துச் செல்லுங்கள் என்றான். வசுதேவருக்கு ஆச்சரியமாக இருந்தாலும் பெரிதாக சந்தோஷம் கொள்ளவில்லை. முன்னே போனால் முட்டி, பின்னே வந்தால் உதைக்கும் கழுதை இவன். எப்போது என்ன செய்வான் என்று யாருக்கு தெரியும்? தேவகிக்கு பிறந்த அடுத்தடுத்த குழந்தைகளையும் கூட கம்சன் ஒன்றும் செய்யவில்லை. வசுதேவரிடமே திருப்பி கொடுத்து விட்டான். கம்சனின் இந்த நேர்மையான நடத்தையினால் கவலை அடைந்தவர் ஒருவர் இருந்தார். அவர் திரிலோக சஞ்சாரியான நாரதர். அடடா, கம்சன் இத்தனை உத்தமனாக நடந்து கொண்டால் காரியமாகாதே என்ற யோசனையில் ஆழ்ந்தார். கம்சன் தப்பு தப்பாக காய் நகர்த்தினால்தானே வெட்டுப்பழ சுலபமாக இருக்கும் என்று நினைத்தவர் உடனே புறப்பட்டு கம்சனிடம் சென்றார். கலகத்தை தொடங்கினார். கம்சனே,
இது நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சமயம். நீ செஞ்ச பிறவியில் காலநேமி என்னும் அசுரனாக இருந்தாய். தேவர்களை எதிர்த்தாய். அந்த பகை இந்த பிறவிலும் தொடர்கிறது. வசுதேவர், நந்தகோபன் முதலிய எல்லா யாதவர்களுமே தேவர்களின் சொரூபம்தான். அசுர வம்சத்தவர்களான உன்னையும் உனது உறவினர்களையும் வதம் செய்யவே அவர்கள் இப்போது பூலோகத்தில் பிறந்திருக்கிறார்கள் என்று மூட்டிவிட்டார். பிறகென்ன, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிவிட்டது. கம்சன் தேவகியையும் வசுதேவரையும் உடனடியாக சிறையில் இட்டான். அவர்களுக்கு பிறந்திருந்த அத்தனை குழந்தைகளையும் கொன்று போட்டான். தன்னை தடுத்த தனது தந்தை உக்கிரசேனனையும் சிறையில் அடைத்து தானே மன்னனானான். யாதவர்கள் எல்லோரும் தேவர்கள் என்றே முடிவு கட்டிய கம்சன் பல வகைகளிலும் அவர்களுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கினான். ஏராளமான வரிகளை விதித்தான். தனக்கு கப்பம் கட்டுமாறு செய்தான். சிறு குற்றம் செய்தாலும் மாறுகள் மார்கை வாங்கினான். எதிர்ப்பவர்களை கொன்றான். சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தான். அப்பாவிகளான யாதவர்கள் கம்சனுக்கு பயந்து அடிமை போல் வாழத் தொடங்கினார்கள். ஒவ்வொரு நாளையும் நரகத்தில் இருப்பது போல கழித்தார்கள். இறந்து போன தங்கள் வாழ்க்கையில் என்றாவது ஒரு நாள் வெளிச்சம் வரும் என்று காத்திருந்தார்கள். அவர்கள் நம்பிக்கை வீண் போகவில்லை. விரைவிலேயே கோடி சூரிய பிரகாசமாக வெளிச்சம் வரத்தான் செய்தது. தேவகி சிறைச்சாலையில் 7ஆம் முறை கர்ப்பமானாள். கம்சன் எச்சரிக்கையானான். அவளுக்கு குழந்தை பிறந்ததுமே தனக்கு தகவல் தெரிவிக்கும்படி கட்டளையிட்டு சிறையில் அவர்களை சுற்றி வீரர்களை நியமித்தான். வெகு ஜாக்கிரதையாக காவல் காக்கும்படி கட்டளையிட்டான். கம்சனின் நடவடிக்கைகளை கண்டு பகவான் புன்னகைத்துக் கொண்டார். தன் யோக மாயையை கூப்பிட்டார். மாயா, தேவகியின் வயிற்றில் 7ஆவதாக வளர்ந்து வரும் கரு ஆதிசேஷனின் அம்சம். நீ அந்த கருவை எடுத்து கோகுலத்தில் வசித்து வரும் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் வயிற்றில் சேர்த்துவிடு. அடுத்ததாக நான் தேவகியின் வயிற்றில் 8ஆவது கருவாக வளரப்போகிறேன். அதே சமயத்தில் நீ கோகுலத்தில் நந்தகோபன் என்பவனின் மனைவியான யசோதையின் கர்ப்பத்தில் வளர்ந்து வா என்று அனுப்பி வைத்தார். யோக மாயை அதன்படியே செய்தாள். தேவகியின் 7ஆவது கரு வயிற்றிலேயே கலைந்து விட்டது என்று கேள்விப்பட்ட கம்சன், கொல்லும் வேலை எனக்கு மிச்சமானது என்று சந்தோஷப்பட்டான். தேவகியின் வயிற்றில் 8ஆவது கருவாக பகவான் குடியேறினார். அதனால் கர்ப்பிணியான அவளின் அழகு மேலும் ஒளிந்தது. இதை கண்ட கம்சன் கலக்கம் அடைந்தான். குழப்பமும் கொண்டான். உயிரோடு பிறக்க போகும் குழந்தை என்று பார்த்தால் இது 7ஆவது தான். ஆனால் கர்ப்பத்தை கணக்கிட்டாலோ இது 8ஆவது. இந்த குழந்தையால் ஆபத்து உண்டாகுமா இல்லையா என்று தெரியவில்லையே என்று நினைத்தவன், எதற்கு இந்த வீண் கவலை? பிறந்ததுமே இந்த குழந்தையும் கொன்றுவிட்டால் துயரம் தீர்ந்தது என்று முடிவெடுத்தான். மேலும் எச்சரிக்கையாக தேவகிக்கும் வசுதேவருக்கும் கை கால்களில் விலங்கிட்டு பூட்டினான். குழந்தை பிறப்பதற்காக காத்திருந்தான். அந்த நாள் விரைவிலேயே வந்தது. ஆவணி மாதம் அஷ்டமி திதி, ரோகிணி நட்சத்திரம் கூடிய இரவு வேளையில் நல்லவர்களின் வாழ்க்கையில் ஒளியேற்றவும் தீயவர்களை பொசுக்கவுமாக சுட்டெரிக்கும் சூரிய பிரகாசத்துடன் தேவகி மைந்தனாக பகவான் பூவுலகில் பிறந்தான். ஆகாயத்தில் மங்கள பேரிகைகள் முழங்க, கிந்தர கந்தவர்கள் காணம்பாட, அப்சர கன்னிகைகள் நடனமாட, திவ்ய திருக்கோலத்துடன் மகாவிஷ்ணுவே சிறு குழந்தையாக அவதரித்தார். சங்கு சக்கரம் கொண்டவனாக வனமாலையையும் பீதாம்பரமும் அணிந்து சதுர்புஜனாக எழிலான வடிவத்துடன் பிறந்த குழந்தையை பார்த்து தேவகியும் வசுதேவரும் சிலிர்த்து போனார்கள். பரவசத்துடன் பகவானை தொழுதார்கள். பகவான் அவர்களிடம் கூறினார், முற்பிறவியில் நீங்கள் இருவரும் என்னை நோக்கி கடும் தவம் செய்து என்னை போல் ஒரு மகன் வேண்டும் என்று வேண்டினீர்கள். அதன்படியே இப்போது உங்களுக்கு மகனாக பிறந்திருக்கிறேன். அந்த முந்திய பிறவியை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவே என் தெய்வீக வடிவை உங்களுக்கு காட்டினேன் என்றார். பின் சாதாரண மானிட குழந்தை வடிவமானார். இதே சமயம்
நந்த கோகுலத்தில் யசோதையின் குழந்தையாக யோகமாயை பிறந்தாள். தேவகிக்கு மகனாக பிறந்த பகவான் வசுதேவரிடம் கூறினார், கோகுலத்தில் யசோதைக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. என்னை கொண்டு போய் அவளிடம் விட்டுவிட்டு அந்த குழந்தையை இங்கே கொண்டு வாருங்கள். அவர் சொன்னதுமே வசுதேவரின் விலங்குகள் தெரித்தன. வசுதேவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். சிறை கதவுகள் தானே திறந்தன. காவலர்கள் பகவானின் மாயத்தால் மயங்கி போயினர். வெளியே இடி மின்னலுடன் மழை பெய்து கொண்டிருந்தது. ஆதிசேஷனே தனது படங்களை விரித்து குடைபிடித்து பகவான் மீது மழை நீர் படாதபடி பின்தொடர்ந்து சென்றான். வழியில் தென்பட்ட யமுனை நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. ஆனாலும் அது வசுதேவர் செல்வதற்காக இடம் கொடுத்து விலக்கி கொண்டது. கோகுலத்தை அடைந்த வசுதேவர் தனது குழந்தையை அவள் பக்கத்தில் வைத்துவிட்டு அவளிடம் இருந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டார். மீண்டும் சிறைச்சாலைக்கே வந்து சேர்ந்தார். சிறை கதவுகள் மீண்டும் தாமே மூடிக்கொண்டன. விலங்குகள் பூட்டிக் கொண்டன. இதுவரை நடந்தது எதுவும் தெரியாமல் காவலர்கள் கண் விழித்து முன் போலவே காவல் கக்க தொடங்கினார்கள். குழந்தை அழும் சப்தம் கேட்டு கம்சனிடம் சென்று தெரிவித்தார்கள். கம்சன் பதற்றமும் பயமுமாக ஓடி வந்தான். 8வதாக பிறந்த குழந்தை எங்கே என்று கேட்டான். வசுதேவர் பெண் குழந்தையை எடுத்து நீட்டினார். கம்சன் அதை பெற்றுக்கொண்டு வாளால் வெட்ட போனான். அப்போது அந்த குழந்தை அவன் கையில் இருந்து விடுபட்டு ஆகாயத்தில் சென்று நின்றது. விஷ்ணுவின் தங்கையான அந்த மோகமாயை 8 கைகளும் அவற்றில் பல வகையான ஆயுதங்களும் ஏந்தி காட்சி தந்தாள். கம்சனை பார்த்து சிரித்தபடி, மடையனே, என்னை கொல்வதால் உனக்கு எந்த பயனும் இல்லை. உன்னை கொல்ல போகிறவன் வேறு இடத்தில் பிறந்திருக்கிறான். வீணாக அப்பாவிகளை துன்புறுத்தாதே என்று கூறி மறைந்தாள். கம்சன் ஏமாற்றம் அடைந்தான். 8வது கர்ப்பம் தானே எனக்கு யமன் என்ற அசரீரி கூறியது. ஆனால் இந்த 8வது பெண் குழந்தை என்னை ஒன்றும் செய்யவில்லையே. கடைசியில் அசரீரி சொன்னது பொய்யாகிவிட்டதே. அதை நம்பி அல்லவா தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையிலிட்டேன். குழந்தைகளை எல்லாம் கொன்றேன். தவறு செய்துவிட்டேனே என்று மனம் வருந்தினான். தேவகியிடமும் வசுதேவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தான். ஆனாலும் தன்னை கொல்ல போகும் குழந்தை வேறிடத்தில் பிறந்துள்ளது என்று யோகமாயை கூறியதை அவன் மறக்கவில்லை. அசுர மந்திரிகளுடனும் சேனாதிபதிகளுடனும் சேர்ந்து அதை பற்றி ஆலோசனை நடத்தினான். கம்சனை கொல்ல பிறந்த குழந்தை எங்கே பிறந்திருக்கிறது, அந்த குழந்தையை எப்படி கண்டுபிடிப்பது என்று யோசித்தவர்கள் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். நாலாபுரமும் அசுரர்களை அனுப்பி இந்த 1 மாத காலத்துக்குள் பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொன்றுவிட சொல்லலாம் என்பதே அந்த கொடிய திட்டம். கம்சன் காலதாமதம் செய்யாமல் உடனே அசுரர்களை 4 திசைகளுக்கும் அனுப்பி வைத்துவிட்டு கலக்கமும் பயமுமாக திரிய தொடங்கினான். எங்கு பார்த்தாலும் யமன் பாசக்கயிறுடன் நிற்பது போலவே அவன் கண்களுக்கு தெரிந்தது. கம்சன் மொத்தமாக நிம்மதியிழந்தான். அதே சமயத்தில் கோகுலத்திலோ கொண்டாட்டமும் குதூகலமும் கொடிகட்டி பறந்தது.